விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹித ரஷ வர்ஜம் ரஷோ அப்யஸ்ய பரம் திருஷ்டவா நிவர்த்ததே. அப்படின்னா, உடல் பெற்ற ஆத்மாவை புலனின்பங்களிலிருந்து கட்டுப்படுத்தினாலும் புலனகர்ச்சி பொருள்களுக்கான சுவை அப்படியே இருக்கும். ஆனால் புலனின்ப ஈடுபாடுகளை உயர்ந்த சுவையினால் ஒழிப்பவன் தனது உணர்வில் நிலை பெறுகின்றான். என்ன பொருள்னா, தெய்வீகத்தில் நிலை பெறாமல் புலனின்பத்தை நிறுத்தி விட இயலாது. சட்ட திட்டங்களை கொண்டு ஒருவனை புலனின்பத்திலிருந்து விலக்கி வைப்பது நோயுற்றவனை சில உணவுப் பொருட்களை உண்ணாமல் கட்டுப்படுத்துவதை போலாகும். நோயாளி அத்தகைய தடையை விரும்பவும் இல்லை. உணவுப் பொருள்களுக்கான தனது சுவையை இழக்கவும் இல்லை. அதுபோல யம நியம ஹாசன பிராணாயாம பிரத்யாஹார தாரணா இத்யானா மற்ற இதர வழிமுறைகளை கொண்ட அஷ்டாங்க யோகத்தை போன்ற ஆன்மீக பயிற்சிகளின் மூலம் புலன்களை அடக்குதல் உயர்ந்த ஞானமில்லாமல் சிச்சரிவுடன் செயல்படுபவர்களுக்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றமடைந்து முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் அழகை ருசித்தவனுக்கு உயிரற்ற பௌதீக பொருள்களின் மீது எவ்வித ருசியும் இருக்காது. எனவே சிச்சரிவுடன் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு கட்டுப்பாடுகள் உள்ளன. ஆனால் இத்தகைய தடைகள் கிருஷ்ண உணவிற்கான உண்மையான சுவையை வளர்க்கும் வரை மட்டுமே பயன்படுத்தப்படுபவை. எப்போது ஒருவன் உண்மையில் கிருஷ்ண உணர்வை அடைகின்றானோ அப்போது அவன் பௌதீக பொருளுக்கான தனது சுவையை தானாக இழந்து விடுகிறான். உங்களுக்கு புரியுதா? நம்ம யோகம், அந்த தாரணம், தியானம் இதெல்லாம் ஆரம்ப நிலை தான். ஆனால் உண்மையிலேயே கிருஷ்ணனோட அந்த தியானத்தில் நாம் இருந்துட்டோன்னா இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம புலனுறுப்புகள் கூட நமக்கு விஷப்பாம்பாக செயல்படாது. நமக்கு கட்டுப்பட்டு கிருஷ்ண உணர்விலேயே செயல்படும். அதனால் நமக்கு பக்தி இல்லையே, நமக்கு ஞானம் இல்லையே, நமக்கு கிருஷ்ணர் நமக்கு உதவ மாட்டார் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சந்தேகமானது. நீங்கள் அவரை நினைங்க, அவர் உங்களோட தான் இருக்கிறான். நீங்கள் பல தியானம் பண்ணணும், அப்படி பண்ணணும், இதெல்லாம் தேவையே கிடையாது. இறைவனை நினச்சா போதும், அவர் உங்ககிட்ட